கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எபேசியருக்கான நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திற்கான பிற்பகுதி. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது உன்னதங்களிலேனா பரலோகத்திலே நமக்காக ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் நாம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் நாம இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாம மரித்ததுக்கு அப்புறம் போய் பரலோகத்துல இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் அப்படின்றது அர்த்தம் இல்ல. நாம இந்த பூமியில உயிரோட இருக்கும் பொழுதே பரலோகத்தில் இருக்கிற உன்னதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் மேல இருந்து கீழே இறக்கி இவைகளை நாம இங்க இந்த பூமியிலே நாம ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அதற்கு ஆண்டவர் நிறைய வழிகளை வைத்திருக்கிறார். மிகவும் முக்கியமான வழிகள் 5 வகைகளை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். முதலாவது வழி தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், வேத புஸ்தகத்துல கொடுக்கப்பட்ட வசனங்களை எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்து உயிர் கொடுத்து அந்த வசனத்தை நமக்கு அப்படின்னு நம்ம எடுத்து நாம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த வசனத்துக்கான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை என்பது முதலாவது. அந்த வார்த்தையை நாம சொல்லி உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது வழி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்லுவோம், இயேசுவின் ரத்தத்தை, விலையேற பெற்ற ரத்தத்தை இந்த வீட்டுல தெளிக்கிறேன், இந்த நபர் மேல தெளிக்கிறேன் என்று. ஆனா உண்மையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எதுக்காக பயன்படும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை கழுவதற்காக தான். ரட்சிப்புக்கு ஏதுவாய் போறதுக்கு முதலாவது ஸ்டெப் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நாம பயன்படுத்தி உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது வழி இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். அவருடைய நாமமே அல்லாமல் இந்த உலகத்துல வேறொரு நாமம் அருளப்படவில்லை. அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரர்கள் என்று அந்த அதிகாரத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அது இயேசுவின் நாமத்தின் மூலமாக தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் நம்மை வழிகாட்டுகிறவரா இருக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறார். ஆவின்படி நாம நடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கடைசி 5வது தேவ தூதர்கள். வானத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவ தூதர்கள் எல்லாரும் தேவனிடத்திலிருந்து செய்தியை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம கிட்ட இருந்து செய்தியை கொண்டு போய் தேவனிடத்துல சேர்க்கிற அந்த தேவ தூதர்கள் எல்லாரும் ஒரு பணிவிடை ஆவிகளாக நம்மோடு கூட எப்பொழுதே இருப்பாங்க. நாம எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ 2 தேவ தூதர்கள் நம்மோடு கூட எப்பொழுதுமே இருப்பாங்க. நம்மள கண்காணித்து நம்மளை பாதுகாத்து எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்வதற்காகவே தேவனால அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் நம்மோடு கூட இருப்பாங்க. அவர்கள் மூலமாக கூட நாம உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள்ள இந்த சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொண்டு பூமியில நாம ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக.